வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னுடைய மாடிஃபிகேஷன் சைக்கிள் டீட்டெயில் ரிவ்யூவாக சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுவோம். கமெண்ட் பாக்ஸில் சொன்னதுனால ஒரு டீட்டெயில் ரிவ்யூ அண்ட் அதில் என்னென்ன பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஸ்கூல் சைக்கிள் மாடிஃபிகேஷன் பண்ணதை ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன மாற்றிருக்கேன், அது எப்படி செட் பண்ணியிருக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ காட்டுறேன். பார்த்தீங்க ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கினது நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் பார் ஒன்று, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் பார் ஒன்று, அப்புறம் ஸ்ட்ரீமுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஸ்ட்ரீமுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸ்ட்ரீம் ஒன்று, அப்புறம் இது வந்து லிவர் செட்டு ஒன்று, ஸ்மால் சைஸ் இருந்தாலும் சரி ஓகே, இந்த மாதிரி பிக் சைஸ் இருந்தாலும் ஓகே. லிவர் செட்டு, அப்புறம் 2 கேபிள், ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு 2 கேபிள் வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த கப்பு, அது யூ பிரேக் கப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, ஓகேங்களா. அப்புறம் பெடல், உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா இதே கிராங்க் செட், அதாவது இதே பல்லு செட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. 48 டீத் இருக்கும், இதே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபிட்னஸ்க்காக ஓட்டுறேன் அப்படின்னா 52 டீத் இருக்கிற இது வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து நான் பெடல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு முக்கியமான விஷயம். ஃப்ரீ வீல் வந்து எல்லா சைக்கிள்லையுமே 18 பல்லு இருக்கும். அதாவது ஃப்ரீ வீல்ங்கிறது இங்கே இருக்கிறது 18 பல்லு இருக்கும். இதை வந்து நீங்கள் 16ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். இந்த சைக்கிளுடைய வீல் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சு. அதாவது இந்த சைக்கிளுடைய நார்மல் டயர் கேட்டிங்கன்னா 28க்கு 1.5 அப்படின்னு சொல்லுவாங்க. 28ங்கிறது இந்த இதிலேருந்து இப்படி ஃபுல் லென்த்து இது பண்ணிங்கன்னா 28 இன்ச்சு வரும் டேப்பில். இதே இந்த 1.5 அந்த அளவுனா இதோடைய அகலத்தை தான் 1.5 இன்ச் அப்படின்பாங்க. இதே சைஸ் தான். இப்போ நீங்கள் இதில் வேணும் அப்படின்னா அலாய் வீல்ஸில் வந்து 28 இன்ச் அவைலபிளாக இருக்குது கடைகளில். இப்போ கொரோனாங்கிறதுனால நிறைய கடைகள் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெரிய ஷாப்ஸ் டீலர்ஸ்கிட்டலாம் போனீங்கன்னா அந்த அலாய் வீல்ஸ் வந்து 3000-4000 வரைக்குமே அவைலபிள் இருக்குது. நம்ம அவ்வளோலாம் வேணாம். இப்போ ஒரு அலாய் வீல்ஸ் பேசிக் ஒரு நார்மல் என்ட்ரி லெவலில் அந்த அலாய் வீல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 300-400 சம்திங்லேயே கிடைக்கிது. ஒரு 4-5 வீக் கடைகளில் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கூட உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்லேயும் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் கீழே நான் இன்ஸ்டா பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா. இதோடைய வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 28 இன்ச். 2 பக்கமே சேம் தான் வரும் இந்த சைக்கிளில். இதே ஃப்ரேம் செட்டு ஃப்ரேம்னா ஒன்றும் இல்லைங்க. இதிலேருந்து இந்த சீட்டு கீழே இருக்கிற இந்த ஸ்ட்ரெயிட் கம்பி இதோடைய அளவு வந்து 22 இன்ச்சஸ் வரும், ஓகேங்களா. இப்போ சைக்கிள் சேஞ்ச் பண்ணதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னதுன்னா இந்த சேடல்ஸ். இப்போ சேடல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 250க்கு மேலே, அதாவது 300-400 சம்திங்கில் வாங்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து லோக்கலில் வாங்கினேன், ஒரு 220 சம்திங் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து நான் தேடி இருக்கிறப்ப இப்போ கொரோனா ஃபஸ்ட்டு வந்துச்சு இல்லைங்களா, அப்போ எண்டிங்கில் தான் வாங்கினேன். அப்போ ஸ்டாக் எங்கேயும் அதிகம் கிடைக்கல. அப்போது இது பண்ணப்போ வாங்கினது தான். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு 2வது ரைட்லேயே இது எல்லாமே உடஞ்சி போச்சு. அது இல்லாமல் சீட்டு ஹார்டாக இருக்கிறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளே கிடைக்கல. எப்படியும் ஒரு 20-30 கிலோமீட்டர் போக போக பெயின் தான் வருது. அதனால் சீட்டு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பார்ட்ஸ் மாற்றணும், எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஹேண்டில் பார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பாரில் வந்து இப்படி பெண்டாக இருக்கும். அந்த ஹேண்டில் பார் எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு போல்ட் அதில் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கழட்டிட்டு மேலே பிடிச்சி இப்படி தட்டினீங்க அப்படின்னா மேலே கையோட வந்துடும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அதோடைய பிரேக்ஸ் எல்லாமே கழட்டி விட்ருங்க. கழட்டி விட்டுட்டு இந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக லூஸ் ஆன வாட்டி ஹேண்டில் பாரை ரைட் லெஃப்ட்டுமா திருப்பினீங்க, அப்படி திருப்பி கையோட எடுத்துருங்க, ஓகேங்களா. அப்போ ஹேண்டில் பார் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீமை உள்ளே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அப்புறம் அதேமாதிரி ஹேண்டில் பாரும் ஷாப்பில் வந்து அவங்க வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. இப்போ நீங்களே பண்ணுறா அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதேமாதிரி இப்போ முன்னாடி பிரேக்கு, இதோடைய சைஸஸ் வந்து நிறைய ஒரு சைக்கிளுக்கு ஒரு வேரியண்ட்டாக இருக்குது. இதே இப்போ MTB சைஸு எல்லாம் போனீங்கன்னா இந்த டயர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த கப்பு அதுக்கு தகுந்த சைஸஸில் வரும். இதே இது ஹைப்ரிட் மாடல், இந்த டயர் சின்னதாக இருக்குது, அதாவது ஹைப்ரிட் சைக்கிள் சைஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்னதாக இது மாதிரி போட்டுக்கோங்க. அது இந்த இடத்துல ஒரு ட்ரில் பண்ணி ஓட்டை போட்டு அதில் மாட்டிக்கோங்க, ஓகேங்களா. இதே மாதிரி தான் சேம் சிம்பிள் பேக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்கில் இதே மாதிரி 2 பட்டையை, அதாவது இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப்புக்கும் அந்தாண்டி ஒரு பட்டை வச்சு வெல்ட் அடிச்சுக்கோங்க. வெல்ட் அடிச்சுட்டு சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இதில் வந்து நமக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பிரேக் ஷூ வந்து மேலேயும் கீழேயும் வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி படுற மாதிரி, அதாவது இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு உட்கார்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 2 பக்கமும் இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் எல்லா பிரேக் இதுலேயுமே இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நாங்கள் சென்டரில் வச்சுருப்பேன், ஓகேங்களா. இதே மாதிரி தான் சேம்
இப்போ பிரேக் ஷூ ஆட் பண்ணதை நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், ப்ரோ நீங்கள் ரிம்மு சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, கண்டிப்பாக நான் அப்படி ரிம் சேஞ்ச் பண்ணல. இருக்கிற அதே ரிம்மில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே சைக்கிள் ஷாப்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆட் பண்ண நிற்காது ப்ரோ, பிரேக்லாம் நிற்காது, பிடிக்காது, இதெல்லாம் சுத்தமாக ஃபெயிலியரு, ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்பாங்க. பட் நானும் அப்படி தான் போனேன். ஆனால் ரைட்ஸ் பண்ணிட்டுருக்கேன். மேக்ஸிமம் இந்த சிங்கிள் ஸ்பீட் சைக்கிளில் வந்து நம்ம என்ன தான் ஓவர் ஸ்பீட்லாம் பண்ண முடியாது, ஒரு 20க்குள்ளே ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸில் போய்க்கலாம், கரெக்டாக இருக்கும். நம்ம பிரேக்கை இப்போ ஒரு இடத்துல பிடிக்கிறோம் அப்படின்னா சடன் பிரேக் பண்ணோம்னா லைட்டாக போய் நிற்கும். இப்போ நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் போக முடியாது. ஒரு 50, 70 இந்த மாதிரி இதுனா ஓரளவுக்கு நம்ம கரெக்டான கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிரேக்ஸ். ஆனால் பிடிக்கும், சொல்லுவாங்க பட் பிடிக்காது, இதெல்லாம் நிற்காது அப்படின்பாங்க. ஆனால் பிடிக்குது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இப்போ ஓவர் ஸ்பீடு அப்படின்னா அப்போ வந்து ரிம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் நமக்கு பிரேக்கிங் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் ஓவர் ஸ்பீடு பண்ண முடியும். ஓவர் ஸ்பீடு போனாலும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பிரேக் பிடிச்சி நின்று பண்ண முடியும். சடன் பிரேக் பண்ண முடியாது. அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் தூரம் போய் நிற்கும். இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. என்னோட சைக்கிள் வீடியோ மாடிஃபை பண்ணதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸை கண்டினியூஸாக வரும். இதுக்கு மேலே நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ், பைக் ட்ராவல், பைக் ரைட், சைக்கிள் ரைடு, இதே மாதிரியும் இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா லிங்க் தரேன், அதையும் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே பாய்.